ஹாய் கைஸ், இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு இடியாப்ப ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப சீசன் தாங்க, ரொம்ப கடையிலுமே கிடைக்குது. இப்ப அந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சு இடியாப்ப ரெசிபி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். கேஜி சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா டபுள் பாயிலிங் மெத்தட்ல வச்சு எடுத்திருக்கேன். நீங்க குக்கர்ல கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்ததை நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா இது மாதிரி மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துட்டு அதுலயே தேவையான அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 கப்புக்கு சேர்த்திருக்கேங்க. 2 கப் பச்சரிசி மாவு, தேவையான அளவுக்கு சால்ட், ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஃபர்ஸ்ட் இந்த சக்கரவள்ளி கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கிழங்குலயும் ஈரத்தன்மை இருக்கும், அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் தேவைன்னா நல்லா சூடு பண்ண ஹாட் வாட்டர் இதுல சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு பிசைஞ்சு எடுத்துட்டு இதை ஒரு இடியாப்ப குழல்ல போட்டு புழிஞ்சு எடுத்தா சூப்பர் டேஸ்டியான சக்கரவள்ளி கிழங்கு இடியாப்பம் ரெடிங்க. இது வந்து அப்படியே கூட சாப்பிடலாம், நல்ல ஸ்வீட்டாவே இருந்தது, அதுவும் இல்லாம நல்ல டேஸ்டியாவுமே இருந்தது. நான் பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைமே நல்லாவும் வந்திருந்தது, டேஸ்டியாவே இருந்தது. அக்ஷரனுக்கு இடியாப்பனாவே தேங்காய் பால் தாங்க வேணும், தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டாதான் அவனுக்கு பிடிக்குமே, அதனால அவனுக்கு மட்டும் கொஞ்சமா தேங்காய் பால் வச்சுட்டேன். எங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஊத்தி விட்டு சுகரும் தேங்காய் துருவலும் போட்டு சாப்பிட்டோங்க. ரொம்பவே டேஸ்டியா இருந்தது. இந்த டிஷ்ஷை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். பாய் பாய்.